இந்த டெய்லர் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் வீட்ல வச்சு பார்த்தோன்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலை அவசர அவசரமா பார்த்துட்ருப்போம். அப்பதான் குடுகுடுன்னு ஒருத்தவங்க ஓடியாருவாங்க. வந்து, "எம்மா எம்மா இது மட்டும் கொஞ்சம் தச்சு குடும்மா. வெளில போணும். இந்த சாரிய மட்டும் கொஞ்சம் முந்தி அடிச்சு குடும்மா" அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அந்த வேலையெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு உட்காந்து ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். இது கூட பரவால்ல. நம்ம எங்கேயாவது வெளில போலான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பிட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்போம் கிளம்பி. அப்பதான் ஒருத்தவங்க வருவாங்க. வந்து, "நான் ஊருக்கு போறேன். இது மட்டும் கொஞ்சம் தச்சு குடுங்களேன்." "ஏன் ஊருக்கு போற இடத்துல டெய்லரே இல்லையா? நாங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது தான் வந்து தைக்கணுமா?" அதுவும் சொல்லிருவோம். "வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். கிளம்பி முடிச்சுட்டு நான் போயிட்டு வந்து தச்சு தரேன்னா, நான் இப்ப கிளம்பிருவேம்மா, தச்சு குடும்மா" அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வேலை நடக்கிறதுலயே குறியா இருப்பாங்க. மத்தவங்க எப்படி போனா நம்மளுக்கு என்ன? அப்படிதான் இருப்பாங்க. ஒரு சில பேர் அப்படி சொல்ல முடியாது. "வெளில போறோம்" அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. "ஓகே நாளைக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இப்பவே குடுத்து, இப்பவே வாங்கிட்டு போணும் அவங்களுக்கு. அப்பதான் திருப்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நாங்களும் மனுஷங்க தான். ஃபேமிலி இருக்கு. வெளில போணும், வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கப்போது, இந்த மாதிரிலாம் உடனே குடுத்து உடனே கேட்காதீங்க. வெளில போணும்னு சொன்னா சரின்னு விட்டுருங்க. முடியல எங்களால ரொம்ப என்ன சொல்றது? அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர்லாம் வந்தாலே, ஐயோ! இனிமே இவங்க திரும்பி வரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்தாலே பயமா இருக்கும். இன்னைக்கு என்னத்த கொண்டு வந்து எப்ப கேட்க போறாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. பாய்.